ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரேடியேட்டிங் சிஸ்டம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரேடியேட்டிங் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் டைபோல் பார்க்க போகிறோம். இதில் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன், இம்பார்ட்டண்டாக உள்ளது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னா P is equal to Q into DL. அப்போ dP by dt உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d by dt QDL நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு dq by dt into dlன்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஐன்றது dq by dt, நம்ம இதை idlன்னு எழுதலாம். ஸோ pன்றது என்னன்னா idl. ஸோ இது ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் டைபோல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ரேடியேஷன் ஃப்ரம் an ஆசிலேட்டிங் டைபோல் பார்க்க போறோம். இதுல என்ன மெயினான்னு பாத்தீங்கன்னா dl லெஸ்ஸர் தட் லாம்டாவா இருக்கும். இதுல நம்ம ஒர்க் அவுட் பண்றது என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு r and θ வச்சுதான் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதுல நிறைய சப்டிவிஷன் இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட், dl லெஸ் தென் லாம்டான்றது ஒரு இம்பார்ட்டன்ட். இது வித் ரெஸ்பெக்ட் டு r and θ வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒர்க் அவுட் பண்ண போறது வெக்டார் பொட்டன்ஷியல் தான். ஃபர்ஸ்ட் வெக்டார் பொட்டன்ஷியல். சோ அந்த வெக்டார் பொட்டன்ஷியலுக்கு சிம்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A. இதுல ஏன்றது என்ன அப்படின்னா μ0 p by 4 pi r. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு A ஓட ஈக்குவேஷன். சோ இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். வெக்டார் பொட்டன்ஷியலோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெக்டார் பொட்டன்ஷியல்ன்றது இண்டிபெண்டன்ட் ஆஃப் தீட்டா அண்ட் பை. அடுத்தது இது எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r இருக்கு. இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. அதுக்கப்புறம் இது parallel to the polar axis. parallel to the polar axis. so இது என்னன்னு எழுதுறேன் பிராக்கெட்ல dl. so இதெல்லாம் இதுவுமே கூட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். μ0 p by 4 pi r எழுதியிருக்கேன். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதுல கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ். இதுல ar என்ன, a θ என்ன, a pi என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ar என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா μ0 p dot cos θ divided by 4 pi r. இது ar. a θன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் μ0 p dot sin θ divided by 4 pi r. a பைன்னு பாத்தீங்கன்னா 0. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். வெக்டார் பொட்டன்ஷியலோட ஈக்குவேஷனும் வித் ரெஸ்பெக்ட் டு r θ பைக்கு ஒருவருக்கும் என்ன ஈக்குவேஷன் வரும்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வெக்டார் பொட்டன்ஷியலுக்கு அடுத்த சப்டிவிஷன் ஸ்கேலார் பொட்டன்ஷியல். அடுத்தது ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஸோ இதுக்கு என்ன சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அப்படின்னா பை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ அங்க ஏ இருக்கிற மாதிரி இங்க பைன்றது என்ன ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 1 by 4 pi epsilon naught p cos θ divided by r squared plus p dot cos θ divided by r c. இதுல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குல்ல p dot cos θ by r c மட்டும் tends to 0. இதுல ஈக்குவட்டோரியல்ல ஆக்சல் ஈக்குவட்டோரியல் பிளேன் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆக்சல் இல்லாம ஈக்குவட்டோரியல் பிளேன்ல எப்படி இருக்கும்னா கேன்சல் ஆகும். இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கேன்சல் அவுட் ஆகும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இப்படி வருது. பைன்றது பாத்தீங்கன்னா p cos θ by 4 by epsilon naught r squaredன்னு வருது. ஸோ இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏ எப்படி சொன்னனோ அதே மாதிரி பைன்றது இதுல இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூஸ்க்கு எப்படி இருக்கும்? 1 by r squared இருக்கும். ஸ்மால் வேல்யூஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் r இருக்கும். அதாவது இது ரைஸ் ஆனா இது குறையும். இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவே லார்ஜர் வேல்யூவா இருந்தா லார்ஜ் வேல்யூஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r இருக்கும். இது குறைஞ்சா இது என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்.
ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் வந்து ரேடியேட்டிங் சிஸ்டத்தில் ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஃப்ரம் ஆன் ஆசிலேட்டிங் டைபோலும் அதில் வெக்டர் பொட்டன்ஷியலும் ஸ்கேலார் பொட்டன்ஷியலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதை நம்ம பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஈக்குவேஷன் வருதுன்னா இனிஷியலாக பின்றது பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ப்ராக்கெட்குள்ள பி டாட் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பி டபுள் டாட் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர்சி இன்ட்டு என் பை. இப்போ இது ஃபர்தராக நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபைனலாக நம்ம அதில் முன்னாடி டென்ஸ் டு 0ன்னு சொன்னோம்ல அதே மாதிரி இதுலேயும் இது 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வெறும் மியூ நாட் பை 4π பி டாட் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் மட்டும் வரும். இதை நான் ஃபர்தராக எப்படி எழுதலாம் அப்படின்னா இதையே நான் மியூ நாட் பை 4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஈக்குவேஷன் ரேடியேட்டிங் சிஸ்டத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்மாலராக இருந்தால் பி எப்படி இருக்கும் லார்ஜராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கேஸில் பேரலல்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ஸ்மாலாக இருக்கும். இதுவே பர்பண்டிகுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியலுக்கு பி வந்து லார்ஜாக இருக்கும். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா வச்சு சொல்கிறேன். இது இல்லாமல் நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். அதாவது வெக்டர் ஃபார்மில் எழுதலாம். அந்த மேலே உங்களுக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன்ல இந்த ஈக்குவேஷன் நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதலாம். ஆனால் இது வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது நம்மளுக்கு கீழே கியூப்னு வரும். அவ்வளோதான். இது வந்து வெக்டர் ஃபார்ம் இல்லாமல் நார்மலாக சைன் தீட்டா வச்சுருக்கேன். நம்ம இது கிராஸ் போட்டு மேலே வெக்டர் போட்டு கீழே ஆர் கியூப்னு வச்சு எழுதணும். ஸோ அதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்புறம் ஃபஸ்ட்டு பேரலல் பர்பண்டிகுலர் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேஸில் லார்ஜ் ஸ்மால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன் ஆரை வச்சு. இங்கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ஆராக இருக்கும். எப்போ அப்படின்னா ஸ்மால் வேல்யூஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி தான். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆராக இருக்கும் ஃபார் லார்ஜ் வேல்யூஸ்க்கு. ஸோ இது எல்லாமே மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் 2 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷன் இல்லாமல் 2 பாயிண்ட் பேரலல் பர்பண்டிகுலர் இன்னொன்று ஸ்மால் வேல்யூ லார்ஜர் வேல்யூஸ்க்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் இன்டென்சிட்டியை வந்து நம்ம கேபிட்டல் ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E is equal to 2p cos theta nr divided by 4 by epsilon naught r cube plus p sin theta n theta divided by 4 by epsilon naught r cube. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டாட்டிக் ஃபீல்டு. இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு. இது இல்லாமல் ப்ளஸ் போட்டு இண்டக்டிவ் ஃபீல்டு வரும். அப்புறம் ரேடியேஷன் பார்ட் வரும். ஸோ இந்த வேல்யூ பிளஸ் 2p டாட் காஸ் தீட்டா டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்டு சி என்ஆர் பிளஸ் p டாட் சைன் தீட்டா டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்ட் என் தீட்டா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டக்டிவ் ஃபீல்டுக்கு இண்டக்டிவ் பார்ட்டுக்கு. இது ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு. இது இல்லாமல் பிளஸ் உங்களுக்கு என்ன வரும்னா p டபுள் டாட் சைன் தீட்டா டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்டு வரும். என் தீட்டா இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டிவ் பார்ட்டுக்கு ரேடியேட்டிவ் ஃபீல்டுக்கு இது உங்களுக்கு ரேடியேட்டிவ் பார்ட். ஸோ இது எல்லாமே ப்ளஸில் எழுதணும். இது வந்து எலக்ட்ரிக் இன்டென்சிட்டியோட ஈக்குவேஷன். இதில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக நான் 3 பார்ட்டு சொல்கிறேன் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கியூபிக் ஆஃப் ஆர்னு வரும். இது ஃபார் ஆர் ஸ்மாலருக்கு. அடுத்தது இண்டக்டிவ் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் பார்ட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ஆர்னு வரும். இது வந்து ஃபால் ஆகும். ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஃபால் ஆகும். லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r இருக்கும். இதுவே
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆரா இருக்கும் லார்ஜ் வேல்யூவா இருந்துச்சுன்னா. அடுத்தது ரேடியேட்டிவ் பார்ட்டா இருக்கு அப்படின்னா ரேடியேட்டிவ் பார்ட் எப்ப இருக்கும் அப்படின்னா லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரிக் இன்டென்சிட்டியில் ஸ்டாட்டிக்கில் எப்படி வருது, இண்டக்டிவ்ல எப்படி இருக்கு, ரேடியேட்டிவ் பார்ட் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் வெக்டார். நெக்ஸ்ட் பாயிண்டிங் வெக்டார் இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரேடியேட்டட் பவர்னு சொல்லலாம். பாயிண்டிங் வெக்டார் ஆர் ரேடியேட்டட் பவர். இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா எஸ் அப்படின்ற சிம்பிள்னால ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பவர் 4 பி நாட் ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 32 பை ஸ்கொயர்டு எப்சிலா நாட் ஆர் ஸ்கொயர்டு சி கியூப். இதுதான் இதோட எக்ஸ்பிரஷன். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 நோட்ஸ் இருக்கு சப்டிவிஷன்ல. அது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எலாங் த ஆக்சிஸா இருந்துச்சு அப்படின்னா எஸ் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இதுவே பர்பண்டிகுலர் ஈக்குவட்டோரியலா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா எஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டிபி பை டி ஓம்ன்றது என்ன ஈக்குவேஷன்னா எஸ் இன்டு ஆர் ஸ்கொயர். அதாவது என்னன்னா இது ஒமேகா பவர் 4 இந்த வேல்யூலாம் தெரியும், இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒமேகா பவர் 4 பி நாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா என் ஆர் டிவைடட் பை 32 பை ஸ்கொயர்டு எப்சிலா நாட் சி கியூப். இதான் நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். டிபி பை டி ஓம் ஈக்குவல் டு எஸ் இன்டு ஆர் ஸ்கொயர்டு. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும் டிபி பை டி ஓம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டட் பவர் அப்படின்னு ஒன்று. ரேடியேட்டட் பவர்னா எப்படி சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்றோம்னா பி. P is equal to omega power 4 P naught squared divided by 12 pi epsilon naught C cube. So இதுல வந்து P இந்த radiator powerன்றது directly proportional to omega power 4. இது கேட்க சான்ஸ் இருக்கு. So இதெல்லாம் இதுல இருக்க important points. அடுத்தது third வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த இது முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அடுத்தது radiation from a small current elementக்கு. அதே மாதிரி large current element இருக்கு, நான் சொல்றேன். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஃப்ரம் அ ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட். ரேடியேஷன் ஃப்ரம் அ ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, பாயிண்டிங் வெக்டார் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்றேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஈக்குவேஷன்னா E is equal to P double dot sin theta divided by 4 by epsilon naught R squared n theta. இது இல்லாம இதுல P டாட்ன்றது என்னன்னா IDL. Iன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா I naught cos omega t. இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரியல் I naught e power minus I omega t அப்படின்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதில் மெயின் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா B is equal to mu naught P double dot sin theta n pi divided by 4 pi RC. இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இதில் என்ன அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to E by C sin pi இருக்கு. ஸோ இதை நல்லா நம்ம ஞாபகம். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, ரேடியேஷன் ஃப்ரம் அ ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் வெக்டர். பாயிண்டிங் வெக்டாரை நம்ம எஸ்ன்னு தான் ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரியல் இ கிராஸ் ஹச். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக இங்கே என்ன வருதுன்னா ஒமேகா ஸ்கொயர்ட் ஐ நாட் ஸ்கொயர் டிஎல் ஸ்கொயர் sin square theta nr divided by 32 pi squared epsilon naught r squared c cube. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம நல்லா தரவா பார்த்துக்கணும். இதையுமே நம்ம ஃபர்தராக என்ன எழுதலாம்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஒமேகா ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர் டீட்டா nr divided by 32 pi squared epsilon naught r squared c cube அப்படின்றது எழுதலாம். நான் ஐடியலுக்கு பதில் பீன் போட்டிருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டோட்டல் பவர்.
டோட்டல் பவர் ரேடியேட்டட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஷன் P is equal to 2 pi by 3 Z naught I squared RMS DC by lambda the whole square. ஸோ இதில் இசட்ன்றது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் பை எப்சிலா நாட். இது என்ன வரும்னா இல்லை 377 ஓம்னு வரும் நம்மளுக்கு இசட். ஸோ P is equal to 80 pi square TL by lambda the whole square I squared RMS. ஸோ நம்மளுக்கு P என்ன எழுதலாம்னா ஃபைனலாக 787 DL by lambda the whole squared I squared RMSன்னு எழுதலாம். ஸோ இதுதான் டோட்டல் பவர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து ஆறுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக P is equal to என்னன்னா I squared RMS ஆறுன்னு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ இதில் ஆறுன்றது இப்போ என்னவா இருக்குன்னா P by I squared RMS. ஸோ எனக்கு P வேல்யூ தெரியும், அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து I squared RMSும் I squared RMSும் கேன்சல் அவுட் ஆகுது. ஸோ எனக்கு ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருதுன்னா 787 DL by lambda the whole squaredன்னு வருது. இதில் எஃப் டிஎல் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0.01 லாம்டா அப்படின்னா ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன வரும்னா 0.08 ஓம்னு வரும். ஸோ இது நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ வந்து நான் அது ஸ்மால் ஆண்டனாக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஸ்மால் எலமெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுக்கு லீனியர் ஆண்டனாவா இருக்கு, ரேடியேஷன் ஃப்ரம் ஒன் லீனியர் ஆண்டனானா என்ன வரும்ன்றது அடுத்தது சொல்றேன். ஃபோர்த்து ரேடியேஷன் ஃப்ரம் லீனியர் ஆண்டனா, அதாவது என்னன்னா இது ஹாஃப் ஆண்டனான்னு சொல்லலாம். லீனியர் ஆண்டனாவை இங்கே நம்ம ஹாஃப் ஆண்டனான்னு சொல்லலாம். இதில் லென்த் எப்படி இருக்கும்னா ஹாஃப் ஆஃப் இஸ் பாத் லென்த்தாக இருக்கும். இதில் நிறைய சப்டிவிஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி. இதில் ஈக்குவேஷன் இ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -I 60 I0 by R e power -I omega t minus R by C cos pi by 2 cos theta n theta divided by sin theta. இது வந்து எப்படி இருக்கும்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஆரா இருக்கும். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆர். இதில் தீட்டா வந்து 0வாக இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எலக்ட்ரிக் இன்டென்சிட்டியில் தீட்டா 0வாக இருக்குன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் இன்டென்சிட்டியும் நம்மளுக்கு 0 ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை நம்ம பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் இதே மாதிரி ஈக்குவேஷன் வருது. அது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு -I mu naught I0 டிவைடட் பை 2 pi R e பவர் -I omega t minus R by C cos pi by 2 cos theta n pi divided by sin theta அப்படின்றது தான் ஈக்குவேஷன். இதில் நம்ம B என்ன எழுதலாம்னா ஃபர்தராக மாடுலஸ் ஆஃப் E by C n பைன்னு கூட எழுதலாம். இதுவும் கரெக்டு தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இன்டென்சிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் சொல்லியிருக்கேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டியோட நம்ம யூனிட்னு பார்த்தோன்னா என்ன வரும்னா வோல்ட்ஸ் பர் மீட்டர்னு வரும். வோல்ட்ஸ் பர் மீட்டர்னு வரும். இதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதில் இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாயிண்டிங் வெக்டர். இதில் நெக்ஸ்ட்டு பாயிண்டிங் வெக்டர். பாயிண்டிங் வெக்டரில் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா S ஈக்குவல் டு 1/2 ரியல் E கிராஸ் H S ஈக்குவல் டு மியூ நாட் C I0 ஸ்கொயர் டிவைடட் பை 8 pi ஸ்கொயர்ட் R ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் pi by 2 காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆராக இருக்குது. நம்ம ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது 9.55 I ஸ்கொயர்ட் RMS காஸ் ஸ்கொயர் pi by 2 cos theta divided by r squared sin squared theta வரும். இது பாயிண்டிங் வெக்டர் ஈக்குவேஷன் லார்ஜ் ஆண்டனாக்கு, ஹாஃப் ஆண்டனாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டட் பவர். ரேடியேட்டட் பவருக்கு ஈக்குவேஷன் P ஈக்குவல் டு
60 I squared RMS integration 0 to pi cos squared pi by 2 cos theta divided by sin theta d theta. இதில் ஃபைனலாக பியோட வேல்யூ என்ன வரும்னா 73.1 I squared RMSன்னு வரும். இதில் வந்து நம்ம ஷார்ட் டயபோல் ஆண்டனாவை கம்பேர் பண்ணும்போது ஹாஃப் வேவ் ஆண்டனா ரொம்ப எஃபிஷியண்ட்டான ரேடியேட்டர் அப்படின்றத இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஹாஃப் வேவ் ஆண்டனா is a much more efficient radiator than the short dipole antenna. ஸோ உங்களுக்கு நான் இது வரைக்கும் ரேடியேட்டிங் சிஸ்டத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.